ஹாய் மக்களே, மக்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு பாருங்க எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நத்தம் அரவங்குறிச்சி கருத்தலக்கம்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஊருக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுங்க இங்கே இருக்காங்க. அதனால் அம்மா அப்பாவை பார்க்குறதுக்காக இன்றைக்கி இந்த ஊருக்கு வந்திருக்கோம். பாருங்க, சிறுமலையிலேருந்து இந்த விவசாயி இந்த வண்டியை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த ஸ்கூட்டியில் வந்திருக்காங்க பாருங்கள். இதில் தான் இன்றைக்கி வந்தோம். இவ்வளோ தொலையும் ஸ்கூட்டியில் ரொம்ப சூப்பராக வந்து இறங்கிட்டோம். அம்மா அவங்கள பார்க்குறோம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி போகணும். பாருங்கள், இதுதான் அவங்களோட தோட்டம். அம்மா அவங்களாம் இந்த தோட்டத்தில் தான் இருக்காங்க. தேங்காய், மாமரம் எல்லாமே இங்கே இருக்குது. அப்பாவும் அம்மாவும் இங்கே இருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்காக வந்திருக்கோம். பாருங்கள், அவங்களோட வீடு அது. அவங்க இதில் தான் குடியிருப்பாங்க. அதுதான் அவங்களோட வீடு. பார்க்குறக்காக இன்றைக்கி வந்திருக்கோம். அம்மாவை இன்னும் பார்க்கல, பார்க்க போகிறோம். இப்போ தான் வர்றோம். இப்போ தான் வந்திருக்கோம். அவங்கள காணோம். நாங்கள் வந்து நிற்கிறோம். சொல்லாமே வந்துட்டோம். அம்மா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். அம்மா வீடு, அவங்களோட வீட்டுக்கு போகிறோம். வந்திருக்கோம். வீட்டில் ஆளை காணோம். எங்கே இருக்காங்கன்னு தெரியல. எல்லாரும் எப்படி கதவு போட்டிருப்பாங்க, எங்கள் அம்மா அப்பா எப்படி கதவு போட்டிருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? திரும்ப நல்ல காய் அம்மா பண்ணாங்க பாருங்க. அம்மா பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இன்னைக்கு அம்மாவுக்கு எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். அப்படின்னா திருமலையிலேருந்து இங்கே பாருங்க, பீன்ஸ் காய் கொண்டு வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து சவுச்சவு காய் கொண்டு வந்திருக்கோம். சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருக்கோம். இந்த அவகோடா பழம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவகோடா பழம் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து இன்னைக்கு அம்மாவுக்காக கொண்டு வந்திருக்கோம். ஒரு பெற்றவங்களை பார்க்க வர்றதுக்கு என்னென்னா கொண்டு வரணும், அவங்களுக்கு பிடிச்சதை நம்ம வாங்கிட்டு வரணும். அதுதான் வந்து பெற்றவங்க எதிர்பார்க்கக்கூடியது. வயசாகிட்டா பெற்ற பிள்ளைங்க வந்து நமக்கு என்ன வாங்கிட்டு வருவாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு தாயும் தகப்பனும் பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம்னா, ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கோம். அவங்க காட்டுக்குள்ளே வேலை பார்க்குறாங்க, ஸ்நாக்ஸ் வேணும்னா இந்த மாதிரி என்ன தேவையோ அவங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்போம். இதுதான் அவங்களுக்கு நாங்கள் வாங்கிட்டு வந்த திங்ஸு. பாருங்கள், அவங்களும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கோம். அவங்க எல்லாம் தோட்டத்தில் அங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்துட்டோம். வீட்டில் ஆளை காணோம். அதனால் மறுபடியும் அப்போ அவங்கள தேடி போய்கிட்டு இருக்கோம். அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல. இங்கே பாருங்க, அவங்களும் வந்திருக்காங்க. அவங்க மருமையன் வந்திருக்காங்க. மருமையனையும் மகளையும் பார்க்குறக்காக அவங்கள ஆளை காணோம். நாங்கள் வந்து உட்காந்துருக்கோம். நாங்கள் அவங்கள தேடி காட்டுக்குள்ளே போகிறோம். அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அவங்க மாடு ஆடெல்லாம் வச்சுருக்காங்க. அதனால் அவங்க மாடு ஆடு மேய்ச்சி இப்போ 5 மணிக்கு பால் கறக்கணும். அதுக்காக அங்கே இருப்பாங்க. அவங்கள பார்க்குறக்காக போய்கிட்டு இருக்கோம். அவங்கள பார்க்குறக்காக போய்கிட்டு இருக்கோம். பாருங்க, அதனால் இதெல்லாம் வந்து தென்னந்தோப்பு.
பாருங்க நல்லா இருக்கா இயற்கையா? தோப்பு நல்லா இருக்கா? நாய் வீட்டுக்குள்ளே போயிடாதா? பாருங்க இந்த பேசு நின்று. அரவங்குறிச்சி பக்கத்தில் வந்திருக்கிறோம். வந்து நான் அவங்க தென்னந்தோப்பெல்லாம் அவங்களுக்கு சொந்த ஊர் மத்தியவெட்டி. மத்தியவெட்டிலேருந்து இந்த தோப்பு வந்து காவலுக்கு இருந்தாங்க. காவலுக்கு இருந்ததை வச்சு அப்படியே ஒரு 4-5 வருஷமாக காவல் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதவே கிரையம் வாங்கி இங்கே வந்துட்டாங்க. இருந்ததுனால அவங்கள பார்க்குறதுக்காண்டி நாங்கள் வந்தோம். மாடு பால் மாடு வச்சுருக்குறாங்க. அதனால் மேய்க்க அங்கிட்டு ரோட்டு வாரத்தில் போய் மேய்ப்பாங்கவுக்கு ஆளுகளை காணோம். அதனால் தேடி போய்கிட்டு இருக்கிறோம். வாங்க எல்லாம் போய் தேடலாம். அதனால் வந்துட்டோம். இந்த அவ்வளோதான் அவங்கள கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள் பூச்செடியெல்லாம் வச்சுருக்காங்களா, அழகாக இருக்கா? பூச்செடியெல்லாம் இருக்குது, தோட்டம் இருக்குது. இதுதான் அப்பாவோட தோட்டம். பாருங்க மாமரம். இதுதான் அவங்களோட தோட்டம். உழுது போட்டிருக்காங்க. விவசாயம் போடுறதுக்காக உழுதுருக்காங்க. இதில் வந்து மாட்டுக்கு புல் போட்டிருக்காங்க. அப்பா அவங்க மாடு வச்சுருக்காங்க, மாட்டுக்கு புல் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து அம்மா வந்து விளக்கமாறு கிழிப்பாங்க. இதெல்லாம் வந்து அம்மா விளக்கமாறு கிழித்து சேல்ஸுக்கு கொடுத்துருவாங்க. மட்டையெல்லாம் அவங்க சேர்த்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. விளக்கமாறு துருவை கிழித்து விற்பாங்க. இது வந்து உழுது போட்டிருக்காங்க அவங்களோட தோட்டம். பாருங்கள், கேணியை பாருங்கள். இங்கே பாருங்க அப்பாவோட கேணியை பாருங்க, எவ்வளோ பெரிய கேணி. மோட்டார் கேணி. இதுதான் மோட்ரு, இதான் கேணி, இதான் தண்ணி எடுக்கிற இடம். என் கண்ணு தெரியாமல் இருந்துச்சா? ஆமாம், 10-9 வருஷம் ஆச்சு ஒரு கண்ணு பண்ணி. அப்புறம் இப்போ வச்சா ஒரு கண்ணு பண்ணி என்னத்தான் பண்ண முடியாது. ஒரு கண்ணு சுத்தமாக தெரியாது. எங்கள் அப்பாவை கண்டுபிடிச்சிட்டோம். ஆமாம், கண்டுபிடிச்சிருக்கேன். அப்பாவை கண்டுபிடிச்சிட்டோம் தேடி வந்து. ஆமாம் மகதானாக்கா போடுதுங்க. இப்பதான் மாடு பிடிச்சிட்டு வர்றாங்க. அதே மாதிரி நட்டத்துல இருக்கேன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டோம். மாடு ஆடு எல்லாம் மேய்ச்சி வீட்டுக்கு வந்துட்டாங்க. மகன் வந்தோடனே மகளும் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க.